வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, மனித வாழ்க்கையில எந்த நேரத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த வகையில ஒரு பெரிய விபத்து ஏற்படும் பொழுது உயிரிழப்பை தடுப்பதற்காக மருத்துவமனைகள் எந்த மாதிரிலாம் செயல்பட்டா உயிர்களை விரைவாக காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒத்திகையை ரேவதி மருத்துவமனை நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த சிறப்பு ஒத்திகைக்கு சிறப்பு விருந்தினராக திருப்பூரினுடைய உதவி ஆணையர் திரு அனில்குமார் அவர்கள் வந்திருந்தார்கள். அதே போல திருப்பூர் வடக்கு காவல் ஆய்வாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த ஒரு விபத்தை ரெஸ்கியூ பண்ணி அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவர்களை, காயமடைந்தவர்களை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை மீட்டு எப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதற்கு ஒரு ஒத்திகையாக இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். ரேவதி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள், அதே போல செவிலியர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கருவிகளை பயன்படுத்தி அவங்க எப்படிலாம் இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை மிக மிக அருமையாக தத்ரூபமாக அவர்கள் நிகழ்த்தி காட்டியது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ரேவதி மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர், செவிலியர்கள், இவங்க எல்லாம் இது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி போல இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்தி காட்டினார்கள். இது நிச்சயமாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காணொலியாக இருக்கிறபடியால் நம்முடைய சேனல் அந்த ஒத்திகை காட்சியையும் அதை தொடர்ந்து வந்த நிகழ்வுகளையும், எப்படி அவங்க விபத்து ஏற்படும் பொழுது நோயாளர்களை அவர்கள் மீட்டெடுத்து அவங்க உயிர்களை காப்பாற்ற முடியும், ரேவதி மருத்துவமனையில் அப்படிப்பட்ட வசதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த சிறப்பு காணொலியை நேயர்களுக்கு வழங்குகிறோம். ஹெல்ப் பண்ணுங்க.
திருப்பூர் குமார் நகரில் 2 மணி அளவில் பஸ் விபத்து ஏற்பட்டது என்ற தகவல் வந்தவுடன் மருத்துவமனையில் கோட் எல்லோ அறிவிக்கப்பட்டது. மருத்துவமனையின் அவசர நிலை குழுக்களான தள மீட்பு குழு, சைட் ரிகவரி, வெளிப்புற ட்ரையேஜ் குழு, எக்ஸ்டர்னல் ட்ரையேஜ், உள்புற ட்ரையேஜ் குழு, இன்டர்னல் ட்ரையேஜ், கார்டன் குழு, சால்வேஜ் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சம்பவ இடத்தில் தள மீட்பு குழு உடனடியாக காயமடைந்த 20 நபர்களுக்கு தேவையான முதலுதவிகளை வழங்கி அவர்களை ரெட் கேட்டகரியில் 5 நபர்களும், கிரீன் கேட்டகரியில் 9 நபர்களும், எல்லோ கேட்டகரியில் 5 நபர்களும், பிளாக் கேட்டகரியில் 1 நபர் என வகைப்படுத்தியது. பின்னர் ஒருவராக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். மருத்துவமனையில் உள்நோயாளிகள் மருத்துவ குழு பரிசோதித்து அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த காயமடைந்தவர்களை வகைப்படுத்தி மேல் சிகிச்சைக்கு மாற்றியது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை மகப்பேறு பிரிவுக்கு மாற்றினர். பலத்த காயமடைந்த 2 நபர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் காயமடைந்த 5 நபர்களை அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர். மேலும் காயமடைந்த சில கிரீன் வகை லேசான காயம் உள்ள நபர்களை அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து புறநோயாளிகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். காயமடைந்த 3 நபர்கள் எலும்புரி பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். மரணமடைந்த ஒரு நபரின் கருப்பு வகை உடலை மார்ச்சுரிக்கு அனுப்பப்பட்டது. ரேவதி மெடிக்கல் சென்டர் இது போன்ற கடுமையான நிகழ்வுகளின் போது உயிர்களை காப்பாற்றுவதற்காக NABH விதிமுறைகளை பின்பற்றி பேரிடர் கால மேலாண்மை ஒத்திகை பயிற்சிகளை நடத்தியது. பொதுவாகவே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோயம்புத்தூர், சென்னை மாதிரி தான் ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்துறது தான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் L1 கிரேட் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றிருக்கோம். இன்னுயிர் காப்பீட்டு திட்டத்தில், தமிழக முதல்வரின் இன்னுயிர் காப்பீட்டு திட்டத்தில். அது எப்படின்னா சிடி ஸ்கேன், MRI, நியூரோ சர்ஜரி, நியூரோலஜிஸ்ட் உட்பட அனைத்து வகையான ஸ்கேன், எலும்பு முறிவு அறுவை நிபுணர், பிளாஸ்டிக் அறுவை நிபுணர் எல்லாரும் ஒருங்கிணைந்து பிளட் பேங்க் முதல் கொண்டு அறுவை சிகிச்சை அரங்கு வரை எல்லாம் 24/7 360 வரை தயார் நிலையில் இருக்கு. அதை நிறைய ஆடிட் பண்ணி தான் நம்மளுக்கு L1 கிரேட் கொடுத்துருக்காங்க. அது போக A1 கிரேட்னு ஒரு தமிழக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மகிட்ட MRI, CT ஸ்கேன், கேத் லேப், ICU, டயாலிசிஸ் எல்லா வசதி இருக்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம இதை பண்ணியிருக்கிறது ஒரு முத்தாய்ப்பானது. இது மூலமா நம்ம பொதுமக்களுக்கும், பிரஸ் நண்பர்களுக்கும், காவல்துறைகளுக்கும், கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம்னா, ரேவதி மெடிக்கல் சென்டர் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு அட்டெண்ட் எனி கைண்ட் ஆஃப் மாஸ் கேஷுவாலிட்டி. இந்த மாதிரி மாஸ் கேஷுவாலிட்டியில ஒத்திகை பண்ணும்போது இதை நாங்க ரீஆடிட் பண்ணிட்டே இருப்போம். NABHல 4வது முறையாக நாங்க அங்கீகாரம் வழங்கி இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி
நிறைய ஆடிட் பண்ணி எங்களையே மீண்டும் மீண்டும் அந்த தரத்தை உயர்த்திட்டு இருக்கிறோம். அதுல ஒரு வகையான ஒத்திகை தான் இது. இந்த ஒத்திகைக்கு நம்ம அனில்குமார் சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் நார்த் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் சார் வந்திருக்கிறாங்க. பிரஸ் நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நியூரோலஜிஸ்ட் சிவகுமார் சார் இருக்காரு. நம்ம எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருமே ஸ்டாஃப்ஸ், என்டி மேடம், நர்சிங் டைரக்டர் மேடம் மற்றும் அனைவரும் வந்து தத்ரூபமா பண்ணீங்க. என்னன்னா இதில் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாருக்கும் முடியாது. 30-40 வருஷமா இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு தத்ரூபமா மெய் சிலுக்க வச்சிருச்சு எங்களை. ஸ்பைன் சில்லிங்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தத்ரூபம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பேரிடர் காலத்திலையும் நம்ம இதே மாதிரி இதோட இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவோங்கிறத இந்த ஒத்திகை காட்டியிருக்கு. உங்களோட டெடிகேஷனுக்கு நான் சல்யூட் பண்றேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் பேராமெடிக்ஸ் அண்ட் என்டி மேடம் இதுக்காக 15 நாள் நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் டீம் நம்ம பார்ட்னர்ஸ் இந்த முதலுதவியில. இந்த மாதிரி ஒவ்வொரு வருங்காலத்தில் வர்ற ஒவ்வொரு பேரிடருக்கும் நாங்கள் 24/7 தயாரா இருப்போம்ங்கிறது மட்டும் இல்லாம அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று நிறைய மாஸ் கேஷுவாலிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால இருந்து வந்த ஒரு பஸ் அடிபட்டு கிட்டத்தட்ட 100 பேர் ஆக்சிடென்ட் ஆனாங்க. எலெக்ஷன் டைம்ல ஒரு சிஆர்பிஎஃப் ஆபீஸ் வண்டி ஒரு இடிச்சு ஒரு பெரிய மாஸ் கேஷுவாலிட்டி ஆச்சு. இந்த மாதிரி இந்த 10 வருட காலத்துல நிறைய பஸ் ஆக்சிடென்ட்ஸ், கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஒரே டைம்ல 20-30 பேர் வந்து இந்த மாதிரி சீன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தா ஒரு சினிமா மாதிரி இருக்கும். பட் இது தத்ரூபமா ரேவதி மெடிக்கல் சென்டர்ல 100க்கும் மேற்பட்ட டைம் நடந்திருக்கு. நாட் ஒன்லி அதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய ஒரு போலியோ ஒரு டைம் கொடுத்து ஒரு 1500-2000 குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா குழந்தை இறந்துங்கிற பயத்துல பீதியில எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஸ்டாம்பேட் ஆகிற அளவுக்கு ஆச்சு. அது மாதிரி நாங்க எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்ம தொழில்துறையினருக்கும் பிரஸ் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே நாங்க 24/7 மீண்டும் தயாராக உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்க தயாராக உள்ளோம் என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு இதுக்காக அடும்பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சிரம் தாழ்த்தி நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனில்குமார் சார் ஒரு பேசுவார். நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நர்சிங் ஸ்டாஃப், மெடிக்கல் ஸ்டாஃப், அட்டெண்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், தென் அந்த செக்யூரிட்டி சர்வீஸ், ஒவ்வொரு ரோலும் ப்ளே பண்ணியிருக்கிறது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இது ஒரு உள்ள வரும்போது கொஞ்சம் லைட்டாக தான் வந்துருச்சு. உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு மோக்டர், இந்த மோக்டரில் வந்து நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிஃப்ரெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃப்ளட் இருக்குது, தென் புயல் வரக்கூடியது இருக்குது, தென் எர்த்குவேக்கு, அந்த சுனாமி டைம் பார்த்துருக்கீங்க. மெயின் டைமில் வந்து நம்ம கோவிட் அதில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி எங்கள் அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த ஸ்டெர்லைட் இன்சிடென்ட்டு, அதே மாதிரி சுனாமி டைமில் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு, ரியல் ஆக்சிடென்ட்டு அதில் ஃபிலிம் வந்திருக்கு. அதனால எங்களுக்கு அனுபவம் இருக்குது. மெயின் டைமில் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது லைட் ஆட்டாக தான் வந்திருந்தோம். ஒன்ஸ் திஸ் ட்ரிகர்ட் த ஆப்ரேஷன், ஸோ மை ஹார்ட் ஃபெல்ட் என் பல்பிட்டேஷன் கூட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சீம்ஸ் டு பி லைக் அ ரியல் சினாரியோ. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அலர்ட் பண்ணி நம்மள இருக்கோம். இமீடியட்டாக அந்தந்த ஸ்டாஃப், அந்தந்த செக்மெண்ட் இமீடியட்டாக அரெஸ்ட் டு த ஸ்பாட், இன்க்ளூடிங் திஸ் ஆம்புலன்ஸ். Then this rescue team, first LOT, they have played a very vital role in this. It's very good place. Yes, first golden aways is very important. The golden aways எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம ஆர்ட் வந்து ஒரு சீனை பார்க்கும்பொழுது ஸோ யூஸ்வலி சச் அ போல்டு, நம்ம மேடம் போல்டு, ஸ்ட்ராங் அண்ட் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அந்த சீனை பார்க்கும் பொழுது நம்ம ஹார்ட் வந்து கொஞ்சம் பல்பிட்டேஷன் ஆகும். அதையும் ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம அந்த சீனை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்ற முடியும். அந்த கோல்டன் அவேஸில் அவங்க பிளே வந்து நல்லா இருந்துச்சு. மெயின் டைமில் இந்த பஸ்ஸு புள்ளாடி போகும்பொழுது ஒரு ஃபேட்டான ஒரு உமன் இருக்கு, அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் லைக் எனிதிங் அந்த சீனில். பட் அதில் இருந்து ப்ரையாரிட்டி பேசிக் கொடுக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே போகிறோம், பஸ்ஸுக்குள்ளே போகிறோம், ப்ரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் அப்சர்வேஷன்
அப்சர்வேஷன் ப்ரையாரிட்டி சொல்லணும். ஒரு ப்ரெக்னன்ட் லேடி இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரையாரிட்டி பேஸில் வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், ரெஸ்கியூ பண்ணுவோம். ப்ரையாரிட்டி ப்ளஸ் வந்து குவாண்டம் ஆஃப் இன்ஜுரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அப்சர்வேஷன். இட் ஷுட் பி டேக் 3 to 4 செகண்ட்ஸ். உள்ள போகும்போது நமக்கு பார்த்தாலே தெரியும் யாருக்கு வந்து குவாண்டம் ஆஃப் இன்ஜுரி ஜாஸ்தி, யாருக்கு லைட்டாக இருக்குது. ஸோ குவாண்டம் ஆஃப் இன்ஜுரி ஜாஸ்தி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. உமன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அது வந்து நம்ம வந்து நீங்கள் உங்கள் அப்சர்வேஷன் தான் சொல்லக்கூடாது. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஷுட் நாட் ஹேப்பன், பட் இட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட். செகண்டரி ஆஸ்பெக்ட், அந்த நம்ம ஸ்ட்ரக்சரில் அந்த ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அந்த ரெஸ்கியூ பண்ணுற டைமில் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் த ஹெட் இன் த ப்ராப்பர் வே, த ஹெட் வாஸ் புட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர், த ஹெட் இஸ் ஹேங்க்டு. அந்த ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறோம், அதுக்கு மேலே நம்ம பதட்டமாகி அந்த உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துருக்கோம். இந்த ஹெட் ஹேங் ஆகாமல் சப்போஸ் இங்கே எங்கேயாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தாங்கன்னா எகெயின் ஹேங் ஆகாமல் திருப்பி அந்த பாட்டம் ஆஃப் இன்ஜுரி எகெயின் ஜாஸ்தியாகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் மைக்ரோஸ்கோப்பிக்கில் இல்லை சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ். வெல் டன், வெரி குட். அதுக்கப்புறம் செகண்டரி அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தீங்க. ஸோ வெல் டன், வெரி குட். பக்கா பண்ணிட்டீங்க. அவங்கவுங்க பிளே வந்து அந்தந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன ட்ரீட் கொடுக்கணும், என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், இந்த நேச்சர் ஆஃப் இன்ஜுரி இருக்கும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் கரெக்டாக பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே கொண்டு வரீங்க. நெக்ஸ்ட் இந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. இந்த செக்மெண்ட்டு பிரிக்கிற செக்மெண்ட்டும் அந்த ட்ரீட்மெண்ட்டு அட்டண்டன்ஸ் ஆஃப் தி டாக்டர்ஸ். இட்ஸ் வெரி 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 ஸ்மார்ட் ஆக்ட். இந்த சீன் வந்து எதை வந்து எங்களை மெமரைஸ் பண்ணுறேன்னா, மைசெல்ஃப் அண்ட் மிஸ்டர் ஹரி, we were at Jupiter years back. That time we witnessed an accident. That accident was later it was published as a show. That is Vagain ஒரு சினிமா வந்துருக்கோம். அதில் there is a real incident. We were there at the incident. அந்த வாழைத்தார் ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே வந்து அரௌண்ட் 50 உமன் இருக்காங்க. உமன் அண்ட் மென் அண்ட் சில்ட்ரன். ஸோ அது போகும்போது சேனல் பக்கத்தில் வந்து கேப்சர்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறவங்க கீழே விடுறாங்க, அப்புறம் வாழை கார் கீழே விடுறாங்க, அதுக்கு மேலே வண்டி விடுறாங்க. ஸோ when we are removing 32 death, around 20-25 persons are rescued, 32 death. ஸோ அந்த சீனில் எனக்கு வந்து அந்த இப்போ வந்து ஹார்ட் பல்பிட்டேஷன் ஆயிடுச்சு. அந்த சீனை பார்க்கும்போது ஸோ இட்ஸ் a very good aspect. இந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு சார் கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு சார் சொன்ன மாதிரி இந்த அர்ப்பணிப்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அர்ப்பணிப்பில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ வி ஷுட் கெயின் த நாலேஜ், வி ஷுட் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் ஆர் ஹியர். ஸோ மேடம் இஸ் ஹியர். சார் ஆல்சோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஷன்ஸ். நம்ம நியூரோ சார் இவங்க இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நீங்கள் நர்சிங் ஸ்டாஃப் இருக்குன்னா நல்ல நாலேஜ் நீங்கள் அக்யர் பண்ண. நாலேஜ் இஸ் பவர். எந்த அளவுக்கு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்களோ தட் இஸ் பெட்டர் ஃபார் த சொசைட்டி. திஸ் இஸ் மை அட்வைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்களோ தட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ், தட் இஸ் பெட்டர் ஃபார் த சொசைட்டி. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு நாளை 1000 உயிர்களை காக்கக்கூடியதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அமையும் வந்து நான் தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சார், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வந்து நாங்கள் பல தென் மாவட்டங்களில் வந்து பல ஒத்திகைகள் நடத்துவாங்க. இந்த ஆக்சிடெண்ட், மேஜர் ஆக்சிடெண்ட் வந்து எப்படி கையாளுறது, உயிர்களை காப்பாற்றுறது வந்து நான் இந்த முதல் தடவை அதை பார்க்குறேன். நல்லா சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது நிறையா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நிறையா உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இது உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி இதை நம்ம பண்ணுறதே வந்து நம்மளோட குறைகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். அதெல்லாம் நோட் பண்ணி கண்டிப்பாக சார் எவ்ரி 6 months இது பண்ணுறோம். அதில் வந்து நம்ம உலகத்திலேயே பெஸ்ட் வந்து மேயோ கிளினிக் தான் இன்னைக்கு யூஎஸ்ஏ. அவங்க தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அவங்க என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டு வந்துடுவாங்க. நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க எல்லாரும், பேராமெடிக்ஸு இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் யூ வாண்ட் டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ் சார்? சார் நான் நமக்கு நியூரோ சார் வந்து சிவகுமார் சார் சம் ஃபியூ வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். எல்லாரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க ஃபர்ஸ்ட் கார்ட் டீம், அவங்க ட்ரேஜில் ஆன் த ஸ்பாட்டில் இருந்தது. அப்புறம் நம்மளுடைய நர்சிங் டீம் வந்து
அப்புறம் நம்மளுடைய எமர்ஜென்சி டீம், அப்புறம் எல்லாம் பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, அப்புறமா சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு எல்லாருமே அவங்கவுங்க ரோல் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து. ஸோ இதில் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சார் சொன்ன மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெட்டராக பண்ணணும் வந்து. ஸோ மிஸ்டேக்ஸாக என்ன சொல்கிறது, மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது குறையா இல்லை, அது திருத்திக்கிறதுக்கு தான் வந்து. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு மார்னிங் பார்த்தோன்னே கேஷுவாலிட்டி ஃபுல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 எமர்ஜென்சி சொன்னால் இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் பீட் ஹார்ட் பிளாக்கோட வந்தாங்க, இன்னொரு பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக், இன்னொரு பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர், இன்னொரு பேஷண்ட் ஸ்ட்ரோக். 10 எமர்ஜென்சிஸ் வந்துச்சு. எல்லாரும் திறம்பட அதை வந்து டீல் பண்ணாங்க. ஏன் இதை திருப்பி சொல்ல வரேன்னா, we are equipped completely in திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டாக இருக்கிறோம். அடுத்தது எய்ம் பண்ணுறது உலகத்தில் எது பெஸ்ட்டோ அதுக்கு நிகராக நம்ம பரணுங்கிறது தான். அதுக்கு நம்ம சார் ஒரு சில இன்டென்சிவ் சார் அவர் ஒரு சில கருத்து சொன்னார். குட் ஈவினிங் டு ஆல். இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சைட் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து, ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்ததுலேருந்து, அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் த பேராமெடிக் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. தேர் இஸ் சம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, வி கேன் ரெக்டிஃபை தட். நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம இதை பார்த்தோம்னா, நம்ம இதை நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரில் பண்ணுறப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் உண்டாகணும். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தா மாக்ட்ரில் மாதிரியே இல்லை, சார் சொன்ன மாதிரி ரியல் இன்சிடென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சார். Good evening, Anil sir, Hari sir, our managing director and medical team and all real hero and heroine of today's event. It's really, I congratulate you. First of all, without our managing director, it is not at all possible to, what to say, possible today. This program is not possible today. Anil sir பத்தி ஒரு few words சொல்ல. இன்னைக்கு என்னுடைய observation, as soon as என்னை பார்த்த உடனே he said it, she is a very strong and stubborn lady, this is my character. அப்படியே சொன்னார். அதே போலயே he observed entire program வந்து அப்சர்வ் பண்ணது வந்து absolutely true. So really we are very much privileged நீங்க எங்களோட இருக்கிறதுக்கு. Thank you so much. All well done, really well done. Congratulations. நம்ம கெஸ்ட், நம்ம ஃப்ரெண்ட் அவரோட கருத்து சொல்றாரு. முத்துக்குமார் சார் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ரேவதி மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குனர் என்று அன்பிற்குரிய சகோதரர் இந்த நிகழ்வு இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. நான் இந்த நிகழ்வு தொடங்கின ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தேன். ஒரு நேச்சரான ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு பதட்டமும் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஒத்திகை மாதிரி தெரியல. நீங்க ஒவ்வொருத்தருமே உணர்வு பூர்வமா நேச்சரா வந்து அதை வந்து நீங்க பதிவு பண்ணீங்க. யார்கிட்டையும் விளையாட்டு இல்லை. உங்களை பார்த்தா எனக்கே அழுக வந்துடும் போல, அந்த அளவுக்கு நீங்க அந்த சோகத்தையும் அந்த பதட்டத்தையும் உள்வாங்கி ரொம்ப அழகா பண்ணீங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா இது மாதிரியான காரியங்கள்லாம் வந்து சமுதாயத்துக்கு தெரியும் போது, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதை ஈஸியா எதிர்கொண்டு நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். ரேவதி மருத்துவமனையினாலையும் இங்க இருக்கக்கூடிய உங்களாலையும் நிச்சயமா நீங்க வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அக்கறையும் அன்பு உள்ளவங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்வு மூலமாக நான் அறிந்து கொண்டது. நான் நமது மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி, எனக்கு நெருங்கிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு அதிகாரி. அவர் மிகச்சிறந்த சமூக ஆர்வலர், மிகச்சிறந்த உரையாளர். அவரு நானு எம்டி 3 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி அழகா அங்க பதிவு பண்ணாரு. அவருக்கு இன்னொரு முறை நம்ம ஒரு கரவழி எழுதி அவரை, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அதிகாரி நமக்கு திருப்பூர் கிடைச்சிருக்குது பெரிய ஒரு பாக்கியம். வாழ்த்துக்கள், நன்றி.